விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ஜென்மத்திலே குரு சந்திர யோகம். சந்திரன் வீட்டில் நீச்சமாக இருந்தாலும் குருவுக்கு 2-5 குடையவன், தான் 12 இருக்கலாம். அதனால தான் விருச்சிக ராசிக்கு குரு நல்லது செய்கிறார். மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-5 குடையவன் ஜென்மத்தில் இருந்தாலும் அவனுடைய ராசிக்கு மறைவுஸ்தானம் இன்னொரு ராசிக்கு 9ஆம் இடம். எப்படி குரு தன் உடம்பை அழகுபடுத்தி கொடுப்பான் பாருங்கள். விருச்சிக ராசிக்காரன் பூரா பாருங்கள், முகம் தெளிவாக இருக்கும். சூரியன் அப்படி முகத்தில் ஒளிவிடும், தனியாக சந்திரன் ஒளிவிடும். குருச்சந்திர யோகம், அதுக்கு பேர் சந்திரமங்கல யோகம் என்று சொல்வார்கள். அது கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள். தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலே அவனை அப்படி செல்வாக்கு நிறைஞ்சவனா. படுக்கையில் பார்த்தீங்கன்னா நவரத்தங்களை இழைத்து படுக்கக்கூடிய ஒரு, அவன் நினச்சா நவரத்தனத்தை கட்டில் பதிக்கலாம். இந்த நேரத்தில் பதிச்சானா அவனுக்கு கஷ்டமில்லாத வாழ்வு கிடைக்கும். அதே நேரத்தில் சனி கேது ராகு 2ஆம் இடத்தில் வருகிற போது அந்த வீடு 3-4 குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறான். அதுதான் விருச்சிக ராசிக்கு சனியினுடைய வேகம். சனி அவனுக்கு யார்? தைரிய வீரிய புகழ் ஸ்தானாதிபதியம். 4ஆம் இடத்திலே சுகத்தை கொடுப்பவனும் வருவான். படுக்கிறதுக்கு பாய் இருந்தாலும் சொர்க்கபோக வாழ்க்கையை அங்கே வச்சுருப்பான். எல்லா விதமான உணவு வகைகளும், தலைவான பாய் போட்டு படுத்தா கூட அங்கே சொர்க்கபோக வாழ்க்கை. ரம்பை, துலோத்தமை, ஊர்வசி, மேனகை என்று படுக்கையில் இருந்து உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பரிமாறுவார்கள். கட்டில் தான் தேவையில்லை, மெத்தை இல்லை, வெறும் பாயில் படுக்கிறதுக்கு யார் வந்திருப்பா? ரம்பை, மேனகை, துலோத்தமை, ஊர்வசி. தேவலோகத்திலேருந்து பணிவிட பண்ணுவாங்க. காலை முக்குவாங்க, கையை முக்குவாங்க. அதுக்காண்டி மேலோகத்தில் அது மாதிரி உள்ள அழகுள்ள பெண்கள் உங்கள் படுக்கையில் இருப்பார்கள். அதுக்காண்டி வேறு வேலையெல்லாம் பார்க்குறதில்ல ஜோசியர். 12ஆம் இடத்திலே குரு இருந்தால் அழகான பெண்கள் அவனுக்கு உறவு கொள்வார்கள் என்பது சட்டம். அகலிகை கணவன் வெளியே 5 மணிக்கு போனது என்பது அவளுக்கு தெரிந்தும் சென்ற உடனே கணவன் கதவை திறந்து வருவது என்றால் அவள் பத்தினி, சாதாரண பத்தினி அல்ல, முனிப்பத்தினி. வந்தவன் யாருன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அவன் வந்தவனை யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வந்தது கணவனுடைய வேடத்திலே வந்தவன் தேவேந்திரன் என்று தெரிந்தும் நம்ம தேடி இந்திரனே வந்துட்டான்ற ஒரு அகங்காரத்திலே அவன் கூடுகின்ற போது மரக்கட்டையாகவும் கல்லாகவும் இருந்து விட்டான். இவன் அவளோடு இருந்து கொண்டிருக்கிற போது கணவன் வந்து விடுகிறான். அகலிகை பதறான். அப்போ கேட்குறார், நான் அப்போ தானே வெளியே போனேன், திரும்ப எப்படி வருவேன்? காலை கடன்களை முடித்து குளித்து வருவதற்கு தானே சென்றேன், வர லேட்டாகும் தாமதமாகும்னு உனக்கு தெரியுமில்ல. அப்படி இருந்தும் இவன் வந்தது யாருன்னு உனக்கு என்ன தெரியாமலா போச்சு? நீ முனிபத்தினி தானே. தெரிந்ததா தெரியலையா? தெரியும். யார்? இந்திரன். இந்திரன் வந்தால் உன்னுடைய கற்பை கொடுக்கலாமன்? இல்லை, நானும் அவனை விரும்பியிருந்தேன். இந்திரன் வந்தால் நானும் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன், கேட்டுட்டேன். அப்போ கல்லாக சமைந்தனே ஆண்டார். ஆமாம், கல்லாக இருந்துட்டேன். அப்போ நீ கல்லா போ. சபிக்கிறார் அந்த நிமிடமே. சபிச்சுட்டு ராமன் என்பவன் ஒருவன் வருவான், அயோத்தியா மன்னன். ஜனக மகாராஜனுடைய மகள் சீதையை மணமுறிய வருகிற போது அவன் விரல் உன் மீது படும். அந்த நேரத்திலே கல்லாக இருந்து நீ பெண்ணாக மாறுவாய், அன்று உன்னை அடைகிறேன் என்று சொன்னானா. அப்படி விருச்சிக ராசிக்கு பத்தினி போல இருக்கக்கூடியவள் அந்த படுக்கையில் வரக்கூடிய 12ஆம் இடத்து குரு. ஆதர விருச்சிக ராசியில் குரு. அது மட்டும் இல்லை, 2ல் சனி கேதுறாங்க. அந்த அவமானம் கௌசிகன் எப்படி சபித்தானோ அந்த சாபத்தை சில நேரங்கள் பெற வாய்ப்பு உண்டு. ஆக பெண்களிடத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க. வருமானத்துக்கு குறைவில்லை, அள்ளி கொடுக்குறான், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு வாயை காப்பாற்றணும். மெய் வாய், மெய்யின உடம்பு, வாய் கை, கை மெய் வாய் 3ஐயும் அடக்கத்திலே விருச்சிக ராசிகள் இருந்தால் உங்களுடைய பெயர் தேவலோகத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். ஆக அடக்கி வாசியுங்கள், அனுபவியுங்கள், கோடீஸ்வரன். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.